எல்லாருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டுப்போம் சிங்கப்பூரில் எப்படி லைசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இதுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பக்கத்தில் என்ன டிரைவிங் ஸ்கூல் இருக்குது, புக்கி பத்தாவா, உபியோ, உட்லான்ஸா, இங்கே போய்ட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டோம். அதில் அதுக்கப்புறம் வந்து பேசிக் தியரி எக்ஸாம் தான் ஃபஸ்ட் எழுத போகிறோம். அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரில் போய்ட்டு ட்ரையல் பார்க்கணுமா, இல்லை நீங்கள் இங்கே நார்மலாக போய் புக் பண்ணுறதுக்கப்புறமும் ட்ரையல் பார்த்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் இப்போ அந்த ட்ரையல் பார்க்கறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாருங்கள், பேசிக் தியரி டெஸ்ட்டு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும், பிடிடின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு 50 கொஸ்டின் செலெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். அதில் தமிழில் கொடுத்துட்டு நீங்கள் அதிலே டெஸ்ட்டு கேம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் சரியாக தப்பான்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கும். அது நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இதை வச்சு தான் நானும் வந்து பயனடைஞ்சேன். நிறைய பேருக்கு நானும் அதை வந்து சொல்லியிருக்கேன், அவங்களும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கூகுளில் போய்ட்டு பிடிடின்னு போட்டு கொஸ்டின் போட்டிங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் மாதிரியும் வந்துடும். அதுபோக வந்து பொதுவான சட்டத்திட்டங்கள் என்ன, சிங்கப்பூரோட ரூல்ஸ் ரெகுலேஷன் என்னது, டிரைவிங்கை பற்றின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புக் இருக்கும். அந்த புக்கில் வந்து பிடிஎஃபாகவே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குது. அது என்கிட்ட கூட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து பிடிடின்னு போடுங்க, நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். கொஸ்டின் ஆன்சரை படிக்கிறத காட்டிலும் அதோட ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஓவரால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து நீங்கள் கொஸ்டின் போட்டு இந்த ஆப்பில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா 50க்கு 45 எடுத்து தான் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். நம்ம மாதிரி 50 35லாம் கிடையாது, 45 எடுத்தே ஆகணும். அதுக்கு நீங்கள் இந்த ஆப்லேயும் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சரு மொத்தம் அந்த ரூல்ஸையும் படிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு ஒரு 2-3 டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த ஆப் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஆப்பும் அந்த பிடிஎஃப்பும் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து கமெண்டில் வந்து பிடிடின்னு போடுங்க. ஓகேங்களா? அதுபோல் எல்லாருமே தைப்பூசத்தில் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அது நிறைய பேர் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. நம்ம ஒரு 100 பேர்கிட்ட சொல்கிறோம்னா அது ஒருத்தவங்களை போய் சேர்ந்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒருத்தவங்களாச்சும் இதில் பயனடையணும்னு நிறைய பேர் பார்த்து பேசினீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் என்னால் பார்க்கவும் முடியலை. ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிங்க, டிஎம் பண்ணி தான் ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. நான் வேணும்னா யாரும் பண்ணக்கூடாதுன்னு நான் தான் டிஎம் பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, நான் ஒர்க்கில் இருக்கும் அதிகமாக. முடிஞ்ச அளவுக்கு நானும் அடுத்தடுத்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை டவுட் எதுவும் என்ன சொல்லுங்கள். எல்லோரும் ஓவரால் நான் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கிறேன். கிளாஸ் 3 ஓரளவு முடிச்சுக்கிடுவோம். கிளாஸ் 3 வந்து ஓரளவு எல்லாருக்கும் எப்படி ஈஸியாக பண்ணுறது, மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி முடிச்சுட்டு கிளாஸ் 4 பற்றி அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா கிளாஸ் 4க்கான கரண்ட் அப்டேட் இன்ன வரையுமே கரெக்டாக கொடுக்கல. அவங்க ஏற்கனவே சொல்லி இந்த அப்டேட் வந்து அவங்க அவைலபிள் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சரியான முறைப்படி நம்மளுக்கு தெரியாமல் இதை பற்றி பேசக்கூடாது. அதனால் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லோரும் பேசிக் எழுதி பாஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுற வரையும் மூவ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம கன்வெர்ட் பண்ணி கிளாஸ் 3 வாங்கிக்கலாம். அதுபோல் எல்லோரும் கேட்குறீங்க, இ பாஸில் இருக்கவங்க மட்டும் ஏன் அந்த ரூல்ஸ் எங்களுக்கு இல்லையாண்டு. அது கவர்மெண்ட் வந்து இ பாஸ் உங்கள் பிஆருக்கு அடுத்துங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம கவர்மெண்ட் எதுவுமே நம்ம கேட்க முடியாது. அவங்க கொடுத்துருக்கிறது அது நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். எல்லாமே நம்ம மக்கள் தான் அதில் வந்து இருக்கிறோம். அதில் உள்ள பயனடைஞ்சும் நம்மளை தான் இருக்கோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.